காணோம். ஃபங்க்ஷன் நடக்கிற வீடு மாதிரி இருக்கு இது. இதே பெரிய பொண்ணு எங்கடி இருக்க? வாங்கக்கா வாங்கக்கா. என்னம்மா ஒருத்தர் கூட காணோம் வீட்ல? ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற வீடு மாதிரி தெரியுது இது. அக்கா அம்மா வந்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு சொல்றதுக்கு போயிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்க பொண்ணு பார்க்கன்னு சொல்லிட்டு. அண்ணி வந்து ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்காங்களா, அதை வாங்கினதுக்கு போயிருக்காங்க. வாங்க வாங்க நீங்க உட்காருங்க, காஃபி குடிக்கிறீங்களா? எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாமா. நீ என்னம்மா ரெடி ஆகாம இருக்க? அவங்க எத்தனை மணிக்கு வராங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க? அவங்க 10 மணிக்கே வரேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. இங்கே பாருமா, லட்சணமா அழகா தலைவாரி நெத்தி சுட்டி வச்சு புடவெல்லாம் கட்டி பட்டு புடவெல்லாம் கட்டிக்கோ. புரியுதா? இந்த மாதிரி டவுசரு சட்டெல்லாம் போட்டுன்னு சுற்றி இருக்காத. புரியுதா? முதல் மாப்பிள்ளை வந்து பார்த்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, நீ தான் அதிர்ஷ்டசாலி. புரியுதா? முதல் வரும்போதே அவங்களுக்கு வந்து பிடிக்காத மாதிரிலாம் நீ நடந்துக்காத. ஐயோ அவங்களுக்கே பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. புரியுதா? பார்த்த உடனே அவங்க வந்து பொண்ணு பிடிச்சிருக்கு, ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ அழகாக நீ மேக்கப் பண்ணணும். இப்போ இவங்க எனக்கு கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டாங்க போல இருக்க. சரிங்கக்கா. ஏன்னா மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போயிட்டு சொல்கிறேன் பிடிக்கல அப்படின்லாம் சொன்னாங்க வச்சு வராது, அபசம் கூட மாதிரி ஆகிடும். புரியுதா? உன்னை பார்க்க வர முதல் மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிச்சி போச்சுன்னா நீ தான் இருக்கிறதுலே அதிர்ஷ்டசாலி. ஆமாம் ஆமாம், நீ அந்த காலத்துலேயே இரு. நான் என்னடி அப்படி தப்பாக சொல்லிட்டேன்? ஏக்கா மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணை பிடிக்கிறதே இருக்கட்டும், பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பிடிக்கணும்ல. நீ என்ன பேசுகிற நீ? மாப்பிள்ளைக்கு மட்டும் பொண்ணு பிடிக்கணும் அதே மாதிரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா தான் கல்யாணம். புரியுதா? அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே பேசினிருக்காத. நீனா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு வந்திருக்கியா, இல்லை அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது நிறுத்தணும்னு வந்திருக்கியா? ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சு. ஏக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை முதல்ல பிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்குதுன்றது அது அர்த்தபட்சப்பட்டோம். புரியுதா? ஏன்னா பொண்ணு தான் வாழ போகிறா. ஏன் மாப்பிள்ளை வாழலையா? இங்கே பாரு அதிகா, நான் வந்து மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கினேன். உனக்கு வந்து தங்கத்துறை வந்து முதல் பார்க்க வந்த மாப்பிள்ளை அவர் தான். அவரையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி சாந்திக்கு வந்து முதல் பார்க்க வர மாப்பிள்ளையே ஓகே ஆயின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் இருந்த அம்சா, அதுக்கு வந்து முதல் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வந்தாங்களே, அந்த பொண்ணு பிடிக்கல சொல்லிட்டு போயிட்டாங்க. அதோட எத்தனை பேர் வந்தாங்க? 10 நாளுக்கு ஒருத்தர், வாரத்துக்கு ஒருத்தர், அப்படி வந்து எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு 30 மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க நம்மளுக்கு கல்யாணம் ஆகும்போது. அந்த பொண்ணுக்கு ஓகே சொன்னாங்களா? இல்லை, அந்த பொண்ணுக்கு இப்போ 30 வயசுக்கு மேலே தான் அப்புறமா தான் கல்யாணம் ஆச்சு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். புரியுதா? ஃபஸ்ட்டு வர மாப்பிள்ளையே ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அதான் நமக்கு வந்து கொடுப்பேன். அம்சா அந்த மாதிரி பிடிக்கல சொல்லி தான் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்க மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணின்னு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி போச்சு. அது முதல் வந்த மாப்பிள்ளையை ஓகே சொல்லியிருந்தா இன்னும் அது எங்கே கஷ்டப்பட்டு இருந்திருக்குமோ. அதெல்லாம் உனக்கு புரியாதே சொன்னேன். உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமா? உங்கள்கிட்ட எல்லாம் மனசு பேசுவானே. சாந்தி இவ சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத. புரியுதா? நல்லா அழகாக பட்டு புடவை கட்டி தலை வாரி பூ வச்சு நெத்தி சுட்டிலாம் வச்சு அழகாக ரெடியாகு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்தாங்கன்னா நல்லா குணமாக நடந்துக்கணும். புரியுதா? வந்தாங்கன்னா உங்களுக்கு வணக்கம் சொல்லணும், காஃபி நாட்டுன்னு மரியாதை கொடுக்கணும். புரிஞ்சுதா? அடக்குடக்கமாக நடந்துக்கணும். நீ அம்மா வீட்டில் எப்படி இருந்தியோ ஏது இருந்தியோ அதெல்லாம் என்னோட நீ மறந்துடு. புரியுதா? இனிமேல் வந்து உன் புருஷன் வீட்டுக்காக நீ இனிமேல் வாழணும். உன் புருஷனுக்காக, உன் புருஷன் வீட்டில் இருக்கவங்களுக்காக. ஆமாம், இனிமேல் உனக்குன்னு ஒரு ஆசா பாசம் எதுவுமே இருக்கக்கூடாது. நீ வந்து இனிமேல் ஒரு அடிமை. எதுக்கு நீ நல்லா பேசுகிற நீ? ஆமாம், இனிமேல் உனக்காக வாழக்கூடாது, புருஷனுக்காகவும் புருஷன் வீட்டில் இருக்கவங்களுக்காக வாழனா அப்போ நீ அடிமை தானே. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணை இந்த மாதிரி கெடுக்காத. நான் உனக்கு கிடைக்கலக்கா, இருக்கிறத சொல்கிறேன். யாருக்காகவும் நம்மளோட இதுவை விட்டு தரக்கூடாது. நீயாவே சாந்தி. இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசி வச்சுக்க, வேலைக்கே ஆகாது. இப்போ மணி ஆகுது, பரிசிக்கல போய் ரெடியாகு. சரிங்கக்கா. இங்கே பாரு ராதிகா, நீ வேற அவள் வேற. புரியுதா? அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது. நல்லது கெட்டது நம்ம தான் சொல்லி தரணும். இஷ்டத்துக்கு வந்து அப்படிலாம் பேசி நிற்காத. இக்கா அவளும் நல்லா படிச்சிருக்கா, அவளுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். நீ சும்மா நீ பேசி நிற்காத. என்ன ஃபீலிங்ஸா? இங்கே பாரு, உங்ககிட்ட பேச நான் தயாராக இல்லை. இப்போ அந்த பொண்ணுக்கு போய் தலைவாய் விட, புடவை கட்டி விடு. கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஏன் சண்டை போட்டிருக்கீங்க ரெண்டு பேரும்? ஏண்டி இவனா எங்கடி போயிருந்தேன்? அதுக்கா ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன், அது வாங்கினதுக்கு போனேன். ஏண்டி அதெல்லாம் நேற்று ரெடி பண்ணி வச்சுக்க மாட்டியா? இப்போதான் போவியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்தை பார்த்தேன். ஏக்கா நான் முன்னாடி வந்து வேற கலர் புடவை கட்டலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், சரி அந்த புடவை வேணாம் இந்த புடவை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ளவுஸ் நேற்று எத்தமே கொடுத்தேன் தைக்கிறதுக்கு. அதான் இப்போ போய் வேணாம். ஏண்டி ஒரே நாளில் தச்சு கொடுத்துட்டாங்க? நான் எத்தமே கொடுத்தா 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு மட்டும் எப்படி ஒரே நாளில் தச்சு கொடுத்தாங்க? ஏக்கா அது ரெடிமேட் ப்ளவுஸ் தான்க்கா, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணோம். எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்ததா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன். அதான் ஒரே நாளில் கொடுத்துட்டாங்க. ஆமாம், ரொம்ப முக்கியம். இப்போ உன்னதான பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க. ஏண்டி சாந்தி போய் ரெடி பண்ணிடியா? வேணா ரெடி ஆகாம அந்த பேண்ட் சட்டையை போட்டுன்னு இருக்கா? இன்னும் ரெடி ஆகலையா? அவட்ட புடவை ஜாக்கெட்டு எல்லாமே கொடுத்து தானே போனேன் நான். வளையல இன்னும் ரெடி ஆகலையாவா? உங்கள் மாமியார் எங்கே போயிட்டாங்க? வீட்டை ஒருத்தர் கூட காணோம், உங்கள் வீட்டுக்காரையும் காணோம், எல்லாரும் எங்கே போனாங்க? மாமியார் வந்து அக்கம் பக்கத்தில் நான் சொல்லாமல் விட்டுட்டு இருப்பேன்னா ஒரு சிலருக்கு, அவங்களுக்குலாம் போய் சொல்லி கூட்டினாலும் சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து பால் பாக்கெட்டு இங்கே கேட்டார், 5 லிட்டர் பால் வேணும்னு சொல்லிட்டு. அவங்க வந்து தினமும் கஸ்டமருக்கு தான் நாங்கள் கொடுக்குறதுக்கு வாங்கி வச்சுருக்கிறோம். டெய்லி கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் முன்னாடியே சொல்லணும், அதனால கிடைக்கலாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம பக்கத்து ஊருக்கு போயிட்டு வாங்கினதுக்கு போயிருக்காருக்கா பால் பாக்கெட்டை. அங்கே டீலர் இருக்காங்களா, அவங்க கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டார் கிடைக்குமான்னு. இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே போய் வாங்கிறதுக்கு போயிருக்காரு. ஆமாம், பால் பாக்கெட்டில் வேணும்னா முன்னாலே இல்லை 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி வைக்கணும். நம்ம ஊர் அண்ணாச்சிகளில் வந்து தினமும் எத்தனை பால் பாக்கெட் வாங்குறோம் அத்தனை தான் வாங்கி வைப்பாரு. நெக்ஸ்ட் வேணா முன்னாடி சொல்ல வேண்டியதானே? நான் வந்து தினமும் வாங்குறோம்லக்கா 1 லிட்டர் பால், அதிலே கொஞ்சம் 2-3 லிட்டர் தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா காசி அதில் காப்பி போட்டுக்கலான்னு பார்த்தேன். எங்கள் மாமியார் தான் திட்டிச்சு, அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்கக்கூடாது, நல்லா திக்காக போட்டு தான் காப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்கு சொல்லிடுது. 1 லிட்டர் பாலில் வந்து 3 லிட்டர் தண்ணி ஊற்ற போறியா? சூப்பர் தான்.
ஏண்டி அப்படியே பண்ணிருக்கலாம்ல, அந்த காப்பி குடிச்சிட்டாவது ஓடி போயிருப்பாங்களா பொண்ணு வேணா ஒண்ணு வேணான்னு. ஏன் அந்த சான்ஸை மிஸ் பண்ண நீ? என்ன சொன்ன? அது ஒன்றும் இல்லை. ஏண்டி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஸ்வீட்டு காரம் ரெடி பண்ணிட்டியா? அக்கா ஸ்வீட்டு மிச்சர்லாம் வாங்கியாச்சு, நேற்றே வாங்கிட்டேன். சம்சாக்கு மட்டும் சொல்லியிருக்கிறேன் அந்த டீ கடைக்காரர்கிட்ட. அவர் நம்ம வந்து 10 மணிக்கெலாம் எடுத்து வந்து கொடுக்குறோமா அப்படி சொல்லியிருக்காரு. சாப்பாடுக்கு பண்ணலாம் எதுவும் இல்லையா? அக்கா பொண்ணு பிடிச்சிருக்கு, அப்புறம் அப்படி சொன்ன பிறகு தான் கை நினைக்குது அதெல்லாம் வைப்பாங்க, அப்போ தானே சாப்பிடுவாங்க. இப்போ சாப்பாடு செஞ்சு வச்சா வேஸ்ட்டாக தான் போயிடும், நம்ம தான் சாப்பிடணும். அதனால் எங்கள் மாமியார் வந்து சாப்பாடுலாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ மதியத்துக்கு வீட்டில் போய் செய்யணுமா? சரி விடு, கை நினைக்க வரும்போது ஒரு பிடி பிடிச்ச வேண்டியதுதான். சரி போய் சீக்கிரம் போய் புடவை கட்டின்னு வாங்க, நீயும் சாந்தியம். ராதி அக்கா என் கூட வா, என் நாத்தனாருக்கு வந்து மேக்கப் பண்ணி விடு. கோமதி அக்கா நீங்கள் வந்து வரவங்களுக்கு தாம்பூலம்லாம் வேணும்ல, அதெல்லாம் 2 வெத்தலை ஒரு பாக்கு வாழைப்பழம் வச்சு வைங்க. அப்புறம் வந்து வரவங்களை எல்லாருக்கும் கொடுக்கணும் சொல்லியிருக்கீங்க மாமியார். அப்புறம் மிச்சர் ஸ்வீட்டில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து எடுத்து வைங்க, அவங்க வந்த பிறகு தட்டில் கொட்டி கொடுக்கலாம். இதெல்லாம் எங்கடி வச்சிருக்க? அந்த டிவி பக்கத்தில் ஒரு செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வச்சிருக்கேன் பாருங்க, ஒரு கட்டப்பையில் எடுத்து தந்து எங்கள் தாம்பளை தட்டு கூட பக்கத்துலேயே வச்சிருக்கேன். அப்புறம் பூலாம் கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. சரி அவங்க வரத்த சீக்கிரம் ரெடி ஆகுங்க. வாக்கா நம்ம போகலாம். மிச்சர் ஸ்வீட்டில் நீ தின்னுடாத, எடுத்து வை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும். போடி கம்முனே. ஏடி இந்த கீதா வரவனே எங்கடி ஆளே காணா? குரல் கொடுத்துட்டு வந்தாங்க்கா, வந்துருக்காங்க. ஏண்டி பரிமளாக்கு மீனாக்கெல்லாம் சொன்னீங்களா? ஆமாம் அக்கா தங்கச்சி கூட வேணாம், பரிமளா இருந்தால் போதும். பரிமளா வந்து இங்கே என்ன கிளிக்கு போதுன்னு தெரியல. சொல்லியாச்சுக்கா, வரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் வந்தா வீடு நடந்த மாதிரி இருக்கணும், சொந்தக்காரங்க மாதிரி. யாரும் இல்லாம நம்ம 4 பேர் மட்டும் நின்னு வச்சுக்கேன். சரி எல்லாரும் உட்கார்ந்துக்கு வச்சுட்டு அதுல எடுத்து போடுங்க. கீழே உட்கார வந்து பேசுங்க, எப்ப ரெடி ஆகுது. சரி பூலாம் கட் பண்ணி வைக்கலாம், அந்த தாம்பூலத்துல ரெடி பண்ணி வைக்கலாம். எல்லாருக்கும் சொல்லியாச்சு 10 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க எல்லாரும். இவங்க 2 பேரும் ரெடி ஆனாலுங்களா இல்லையான்னு தெரியல. கத்தி இருக்கும்போதே வேலை பார்த்துருவாளுங்க. இன்னும் நான் வீட்டில் வேற ஆள் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் பேண்ட் சட்டை மாட்டி சுற்றி இருப்பாளுங்க. இது யார் இது? மீனாட்சி தானே? பெரிய பொண்ணோட மாமியார் எங்கே இந்த பக்கம் போயிட்டு வராங்க? வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டாங்க. என்னத்த ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க? உங்க வீட்டுக்கு தட்டி போயிட்டு வரேன். வீட்டுக்கு போனால் வீடு பூட்டி இருந்தது. எங்க உங்க மாமியார் இல்லையா? அவங்க வந்து பசங்களை ஸ்கூலில் விட்டு வரத்துக்கு போயிருக்காங்க அத்தை. அப்போ நீ எங்கே போயிட்டு வர? நான் வந்து பரிமளாக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன், ஒரு குழு விஷயமா பேசணும், அதுக்கு போயிட்டு வரேன். வயசான பொம்பளையே பசங்களை ஸ்கூலில் எதுவுமே விட்டுட்டு வான்னு சொல்லிட்டு வீடு வீடாக போய் கதை பேசிட்டு வந்துருக்குறா. அதுக்கெல்லாம் அவள் பெற்றது கரெக்டாக இருந்திருக்கணும், அது சரியில்லை. அவனுங்க தான் ஏந்துனா ஏந்துக்கிறானோ உட்காரானுங்களே. என்னத்த உன் மாமியார் வந்தால் சொல்லுமா, என் பொண்ணுக்கு வந்து பொண்ணு பக்கத்துக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க 10 மணிக்கெலாம். பெரிய பொண்ணு உங்ககிட்ட சொன்னாலா இல்லையா? சொன்னா காலையிலே வந்து சொல்லிட்டு தான் போனா. தெரிஞ்சுக்கினே தான் கேட்டிருக்கல. என்னென்ன எல்லாமே திட்டு கொட்டுக்குங்க. நம்ம வீட்டில் இருக்குது பற்றி அது கூட சின்னதுக்கு தானே இதுங்களா, எல்லாமே திட்டு கொட்டுக்குங்க. வந்துடுறேன் 10 மணிக்குள்ள வந்துடுறேன். சரி உன் மாமியார் வந்தாங்கன்னா சொல்லு, ஸ்கூல் விட்டு எத்தனை மணிக்கு வருவாங்க? பசங்களை விட்டுட்டு வந்துனே இருப்பாங்க அத்தை. சரி வந்தவொடனே கையோட அவங்களே இட்டுன்னு வா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரத்துக்கு முன்னாடி வந்துரு. அவங்க வந்த பிறகு வராத, புரியுதா? அவங்க வரத்துக்கு முன்னாடி நீ வீட்டில் இருந்தால் தான் மதிப்பாக இருக்கும் நம்மளுக்கு. அவங்க வந்த பிறகு வரக்கூடாது அவங்க கூட. சரி அத்தை நான் இப்போ உடனே வந்துடுறேன், வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் சாமான் துணி துணி தச்சுன்னு இருந்தேன், வீட்டை பெருக்கின்னு இருந்தேன் அப்படின்னு வந்து காரணம் சொல்லாத, அப்புறம் கோவம் தான் வரும் எனக்கு. சரி அந்த வேலை நான் எங்கே செய்யப்போறேன்? அதெல்லாம் எங்கள் மாமியார் தான் செய்வாங்க. அவங்க காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அப்போ இவ என்னதான் கிழிக்கிறா தெரியல வீட்டில். இன்னைக்கு இன்னொரு நாள் வேலை கூட இல்லை இல்லையா? அதனால் நான் வந்துடுறேன். வேலை இருந்தால் இல்லை அங்கே போயிருப்பேன். சரிம்மா மாமியார் வந்தால் தான் கூட்டணும். வாங்க அத்தை ஒரு வாய் காப்பி சாப்பிட்டு போங்க. இப்படிமா வீட்லேயே தலைக்கு மேலே வேலை இருக்குது. அந்த நெட்டை குரங்க நம்பினா வச்சுக்க வேலைக்கு ஆகாது. என்னால் வீட்டில் இருக்குதா எங்கன்னா வீடு விட போய் கதை பேசி உட்காந்துக்குதா என்னன்னு தெரியல. சாந்தி வேற ரெடி பண்ணணும். எதுவுமே முடிஞ்ச தூக்கி வச்சு உட்காந்துக்கிறா. கல்யாணம் வேணா ஒன்றும் வேணான்னு அவளை போயிட்டு நான் ரெடி பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா அதே பேண்ட் சட்டையோட வந்து நிற்பா. ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையே என்ன? நம்மளே வாய் தவறி உடறிக்குமே. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அம்மா வீட்டு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதா, அதனால அம்மா கூட இருந்துறேன், கல்யாணமே வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்கிறேன். அப்படி எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும் சொல்லு? அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு, தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லாமல் 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நான் அவனுக்கு குழந்தை குட்டின்னு ஒரு குடும்பம் ஆகிப்போச்சு. இப்போ இவளுக்கும் ஒரு கல்யாணம் ஆச்சு பண்ணி வச்சதானே இவளுக்கும் ஒரு குடும்பம் குட்டின்னு ஆகும். அதை விட்டுட்டு அம்மா கூடயே இருக்கிறேன்றா. இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கிறாளாவா? ஆமாம் அவளுக்கு ஒரு புத்திமதி சொல்லி வச்சுக்கிறேன், என்ன பண்ணிருக்கா தெரியல. அம்மா பொண்ணாவே வளர்த்துட்டு இருக்கீங்க. அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருக்கா. என் காலம் இருக்க வரைக்கும் என் கூட இருப்பா. எனக்கு வயசாகி போச்சு. அதுக்கப்புறம் அவளை பார்த்துக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு வீடு வசதி ஒருத்தனா வேணும் இல்லையா? நம்ம தான் யோசிச்சு அதெல்லாம் பண்ணணும். அதான் தரக்குற முறையமாக தான் சொல்லியிருக்கேன் மாப்பிளைக்கு. நல்ல இடம் தான் சொல்லியிருக்காங்க. ஓ நல்ல வருமானம் வருமா? சொந்த தொழில் பண்ணுறாங்களா இல்லை எங்கன்னா மாப்பிள்ளை வேலை செய்கிறாரா? சொந்தமாக தான் தொழில் பண்ணுறாங்க, நல்ல வருமானம் வருது. பார்த்தேன் நானே போயிட்டேன், மாப்பிள்ளை வீட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதான் பொண்ணு பக்கத்து வர சொல்லியிருக்கேன். என் பொண்ணுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அடுத்த முகத்துக்கு நிச்சயதாம்பலாம் 10 நாள் போனதுக்கப்புறமா கல்யாணம் வச்சலான்னு இருக்கிறேன். எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறாங்க. என் பொண்ணுக்கு 22 வயசு ஆகுது, 2 டிகிரி முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன் கல்யாணம் முடிச்சுட்டு வேலைக்கு போமா எங்கன்னா போ, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி சொல்லி வச்சுருக்கேன். ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? ஒரு 2 வருஷம் வேலைக்கு போட்டோம், பண்ணால் சம்பாதிக்கிட்டோம். நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க. இதுவே நல்ல இடம் தான். அவங்க வேலைக்கு அனுப்புவாங்களோ அனுப்ப மாட்டாங்களோ அது அவங்க பாடு. நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். என் பொறுப்பு முடிச்சிடும் முதல்ல நான். இவனும் அந்த காலத்து ஆள், இவங்களுக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. சரி விட்டு. சரி 10 மணிக்கு தானே வராங்க, வந்துடுறேன். 9:30 9:30 வந்துடுறேன். இன்னும் 10 நிமிஷத்தில் வந்து சேருங்க 2 பேரும். சரி அதை வரேன், பின்னாடியே வரேன். இன்னும் வேறு யாருக்கா சொல்லாமல் விட்டுக்கணுமா? எல்லாருக்கும் சொல்லியாச்சு, வீட்டுக்கு போகலாம் முதல்ல. அங்கே என்ன கூத்து பண்ணி வச்சிருக்காளுன்னு தெரியல. ஏமா இந்த அத்தை என்ன ஓட்டம் ஓடுறாங்க பார். சரி வீட்டுக்கு போயிட்டு முகத்தை கழுவிட்டு ஒரு மேக்கப் போட்டுன்னு கிளம்ப வேண்டியதுதான். இன்னைக்கிட்ட நம்ம 2 பேர் தான் முன்னாடி வந்திருக்கோம் போல இருக்கு. ஒருத்தர் கூட அழகானா இருப்பாங்க, எல்லாம் உள்ள இருப்பாங்க. இப்போ கல்யாணம் நிச்சயதாம்பலாம் அப்படின்னா வெளியில பந்தல் போட்டிருப்பாங்க, சேர்லாம் போட்டிருப்பாங்க.
எல்லாம் வெளியில இருப்பாங்க. இது வந்து பொண்ணு பார்க்க தானே வராங்க, அதனால எல்லாமே வீட்டுக்குள்ள தான் நடக்கும், வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. போ வீட்டுக்குள்ள போ. ஓ அப்படியா, நான் கூட பொண்ணு பக்கத்துக்கு வந்து போயிட்டாங்க பாருங்க எல்லாரும் அப்படின்னு நினைச்சேன். நல்லா நினைச்ச நீ. பிரியாணி அண்டாவையும் காணோம், ஒரு அடுப்பையும் காணோம், எதுவும் காணோம். சாப்பாடுலாம் எப்படி ஹோட்டல்லே சொல்லிட்டாங்களா? இது பிரியாணியா? ஓ பிரியாணி போடுவாங்க நம்பி நீ வந்திருக்கியா? அப்ப என்னடி சொல்ற, பிரியாணி எதுவும் போட மாட்டாங்களா? அப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இது பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் மட்டும்தான், புரியுதா? இதுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் தான் தருவாங்க. பொண்ணு பார்த்துட்டு ஓகே சொன்ன பிறகு கை நினைக்கும் போது சாப்பாடு போடுவாங்க. அதுக்கப்புறம் வச்சு தமிழ் கல்யாணத்துக்கு தான் சாப்பாடு போடுவாங்க. பொண்ணு பார்க்க வர அன்னைக்கே ஒன்றும் விருந்து போட மாட்டாங்க. இது நாடி இது முன்னாடியே சொல்லக்கூடாது. பிரியாணிலாம் போடுவாங்கன்னு எவ்வளோ ஆசாசியாக வந்தேன் நான். கடைசியில் காஃபி தான் ஸ்நாக்ஸ் தானே, அதை வீட்டிலே சாப்பிட்டு இருந்திருப்பினாடியே. என்னதுக்கு நீ கூட்டிட்டு வந்த? ஐயோ இது நாடி, இது நம்மளுக்கு மேலே இருக்குது. சரி சரி, நான் பெரிய பொண்ணுக்கிட்டே சொல்கிறேன். இந்த மாதிரி 100 வந்து பிரியாணி போடல சொல்லிட்டு வந்து பாதியில திரும்பி போயிட்டா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்றும் வேணாம், நீ அதெல்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்ல, வந்துட்டல பார்த்துட்டே போகிறேன். இதெல்லாம் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே கேட்டுன்னு வந்திருக்கணும். நம்மள ஒரு குத்து மதிப்பாக வச்சுக்கணும். வந்தால் இப்படி தான். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி வீடு சம்சாவது ஸ்நாக்ஸாவது பார்சல் கட்டின்னு போகலாம். நட ஃபாஸ்ட்டாக உள்ளே போ. சோறோடு இருப்பேன், அதுவும் பிரியாணியோடு இருப்பேன். ஆமாம் ஆமாம், இந்த மக்களை பிரியாணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அப்படியே வந்து பார்த்துட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. போடியா நீ வாடி.